எந்த ஒரு அழுத்தமும் இந்த முடிவுகள்ல மாற்றங்களை கொண்டு வராது அப்படின்ற ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் வெளியிட்டிருக்கார். இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலையும் மிக குறிப்பாக 3 முக்கியமான விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விடயங்கள் உள்ள பிரதானமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, எந்த நாடுகள்ல இருந்து புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாகவோ அல்லது சட்டபூர்வமாகவோ வந்திருக்கிறாங்களோ அந்த நாடுகளினுடைய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை நாடு கடத்தும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளுக்கு தாலிபானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கு. யூகேனுடைய அரசியல்ல இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிற அல்லது எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. இதற்கு ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூத் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய புறக்காரணிகள் அல்லது அழுத்தங்களால இந்த தீர்மானங்கள்ல எந்த தளர்வுகளையும் ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்றத உறுதிபூர்வமாக தான் சொல்வதாக சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ILRல வரப்போகின்ற ரிஃபார்ம்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வந்தது. அல்லது நவம்பர் மாதத்துக்கு இடையில அறிவிக்கப்பட்ட ஒயிட் பேப்பர்ல சொல்லப்பட்ட விடயங்கள்ல பெரும்பாலான விடயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றதான் இப்போதைய லேட்டஸ்டான தகவலாக இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து புகலிடம் தேடி வந்தவர்கள்ல 96% அதிகமானவர்கள் சில பல காரணங்களை சொல்றாங்க. இந்த காரணங்கள்ல பிரதானமான ஆண்களுடைய காரணங்களாக இருக்கிறது. இவங்க ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்றதுனால புகலிடம் தேவை என்கிற ஒரு மிக முக்கியமான கூற்று. பெண்களை பொறுத்தவரையில பெண்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் படிப்பு, கல்வி. இந்த கல்விக்கான உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்ற காரணத்தினால பிரித்தானிய புகலிடம் தனக்கு வேணும், தனக்கு படிக்க ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது தாலிபான்களால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவங்க புகலிடம் தேடி இருக்காங்க. யூகேனுடைய அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவாக அறிவித்திருந்தது. வெளிநாடுகள்ல இருந்து பிரித்தானியாவில் புகலிடம் தேடி வந்திருப்பவர்களுடைய அந்தந்த நாடுகளோடு தொடர்பு கொண்டு அந்த நாடுகளோடு உறவுகளை மேம்படுத்தி இந்த நாடுகளால் பாதுகாப்பை வழங்க முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை பெற்று இவர்களை நாடு கடத்துவது அப்படின்ற ஒரு திட்டம் அண்மையில பேசப்பட்டிருந்தது. இந்த திட்டத்துக்கு அமைய யாருமே எதிர்பார்க்காத வகையில தாலிபான்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தாலிபான்களால பாதுகாப்பில்லை அப்படின்ற பேர்ல பிரித்தானியாவில் அசைலம் கோரி இருக்கிறவங்களுக்கு தாலிபான் பாதுகாப்பை வழங்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இவர்களை நாடு கடத்துவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஷபானா மஹ்மூதுக்கு தொடர்ச்சியாக எம்பிக்கள் சார்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பி வந்திருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில இதற்கும் பெருமளவிலான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. இதற்கும் எதிர்ப்பு பாரிய அளவில் கிளம்பி இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஷபானா மஹ்மூத் தெளிவா சொல்ற ஒரு விஷயம், இந்த அழுத்தங்கள் எதுவுமே என்னை பாதிக்காது, ஒரு கட்டத்துல இது எல்லாமே நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானமாக இருப்பதாக அவருடைய கருத்துக்களை செய்தித்தாள்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு மேலதிகமாக சொல்லப்படுற 2 அறிவித்தல்கள்ல பிரதானமான ஒரு அறிவித்தல், பிரித்தானியாவில் போலியாக இயங்கக்கூடிய ஸ்பான்சர்கள் முடக்கம் செய்யப்படும். ஏற்கனவே ILRக்கு எலிஜிபிள் ஆகி இருக்கிறவர்களுக்கும் ILRக்கு போக முடியாத வகையிலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல பெரும்பாலான ஸ்கில் ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யூனிசன் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒர்க்கர்ஸ் யூனியன்ல பிரதானமான ஒரு யூனியன். லேபர் அரசாங்கத்திற்கு தேர்தல்களின் போது பணம் கொடுக்கக்கூடிய அல்லது ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனியன். இந்த யூனியன் சொன்னா லேபர் அரசாங்கம் கேட்கும். அதுதான் இதுவரை காலமும் வரலாற்றுல இருந்த ஒரு விஷயம். லேபருக்கு பணம் சப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனியன் அப்படின்றது தான் இந்த யூனிசன் என்கிற யூனியன். பொதுவாகவே ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன்னும் பல பணியாளர்களை லட்சக்கணக்கில் வைத்திருக்கக்கூடிய ஒரு யூனியனாக இருக்கிற இந்த யூனியன் இப்போ அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தத்தை கொடுத்து வராங்க. அழுத்தத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிற ILR ரிஃபார்ம்ஸ் உள்ள இருக்கிறவங்களை, ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களை பாதிக்க கூடாது அப்படின்றது இவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பெருமளவான மக்களாலையும் அரசியல் பிரமுகர்களாலையும் நம்பப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், யூனிசன் இதுல தலையிடுமாக இருந்தா யூனிசனுடைய கோரிக்கைக்கு பிரித்தானிய அரசாங்கம் கட்டாயமாக செவிசாய்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. யூனிசனுடைய தலையீட்டுக்கு பிறகு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இந்த திட்டங்கள்ல ஒரு தளர்வை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் இதை தெளிவா சொல்லி இருந்தார். இதுல வாட்டர் டவுன் பண்ணப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இந்த கேப் ஒர்க்கர்ஸா யூகேல வந்திருக்கிறவங்களும் ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வந்திருக்கிறவங்களும் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கன்ட்ரிபியூஷன் அதிகம் அப்படின்ற காரணத்தினால இந்த கன்ட்ரிபியூஷனுக்காக ஒரு சரியான நியாயமான திட்டம் வழங்கப்படும் என்கிற ஒரு விடயத்தை பிரித்தானிய பிரதமர் சொல்லி இருந்தார். ஆனா ஷபானா மஹ்மூதினுடைய அண்மைய கருத்துகள் அல்லது செய்திகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகளின் அடிப்படையில இதற்கு தன்னுடைய அனுமதி கிடைக்காது. இந்த நடைமுறைகளுக்கு ஒரு எதிர்ப்பு லேபர் அரசாங்கத்திலிருந்து வருமாக இருந்தால்
தான் பதவி விலகுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்கள்லையும் செய்தித்தளங்கள்லையும் இந்த செய்திகளுக்காக வரக்கூடிய கமெண்ட்கள்ல பெரும்பாலான கமெண்ட் எதுவா இருக்கு அப்படின்னா, நீங்க பதவி விலகுங்க, உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? ஏற்கனவே யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய ரூல்ஸ் அப்ளை ஆகக்கூடாதா, அல்லது எல்லோருக்குமே அப்ளை ஆகணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதுல இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம், இந்த திட்டங்கள் வருமாக இருந்தா 90% அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. 90% மக்கள் வெளியேறுவார்கள் அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதையும் தாண்டி நெட் மைக்ரேஷன் 0 போகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் யூகேனுடைய பொருளாதாரத்திற்கு அல்லது எக்கனாமிக்கல் ஃபோர்காஸ்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல 700 பில்லியன் பவுண்ட்கள் வரையில நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், இதே நேரம் யூகேனுடைய ஜிடிபியில 15% சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யூகேல இருக்கக்கூடிய பேங்க்கள் இந்த திட்டத்திற்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வீடுகள் எடுத்திருக்காங்க, நிறைய பேர் லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், கார் லோன்ஸ் இப்படியான விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இப்படியானவங்க நாடு கடத்தப்படும் போது, இவர்களுக்கான விசா காலங்கள் முடிவடையும் போது ஏராளமானவர்கள் கடனோட வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பேங்க்களுக்கும் பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகுது. பேங்க் சார்பாகவும் அரசாங்கத்துக்கிட்ட இதை தெளிவாக கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தோடையும் சொல்லப்படுற இன்னொரு விஷயம், பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருப்பவர்கள்ல 10 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு அனுப்பப்பட போகிறார்கள். எரித்ரியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், சூடான் போன்ற 10 நாடுகள் இதுல பெயரிடப்பட்டிருக்கு. இதற்கு பிரான்ஸ் அரசாங்கம் ஒத்துக்கொள்ளுமா அப்படின்றது மேலும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே 600 மில்லியன் பவுண்ட்கள் செலவுல பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிரான்ஸ் இந்த மக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பொருளாதார சிக்கல்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை காரணமாக இப்போது விமான கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வழங்கி இருக்கிறது. இதுவரை காலமும் இல்லாத அளவில் 30% அதிகமாக விமான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. யூகேலிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள், பிரிட்டிஷ் ஏர்வேஸை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மிக பெருமளவிலான ஒரு செலவு இருக்கு அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாகிறது. பொதுவாகவே இதுவரை காலமும் டிரான்சிட்ல டிக்கெட் போடுவாங்களாக இருந்தா அந்த டிரான்சிட் டிக்கெட்டுக்கான விலைகள் மிக குறைவாக இருந்தது. கட்டார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், எட்டிஹாட் போன்ற விமானங்களுக்கும் இப்போ கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இந்த ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருந்த பிரச்சனை காரணமாக எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருந்தது. இந்த எரிபொருட்களுக்கான விலை அதிகரிப்பின் காரணமாக தான் இந்த விமானங்களுக்கான விலைகளும் அதிகரித்திருந்தது. இது வெறுமனே போக்குவரத்து விமானங்கள் பற்றிய மட்டுமான ஒரு விஷயம் தானா, அதற்கு மட்டும் லிமிட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை தாண்டி அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு இதுவரையில 500 பவுண்ட்கள் செலவாக இருந்தா, குரோசரிக்காக மட்டும் 500 பவுண்ட்கள் செலவாக இருந்தா, இனிவரும் காலங்களில் 750 தொடக்கம் 800 பவுண்ட்கள் வரையில செலவாகலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுற இந்த காலகட்டத்தில் இன்னும் பல சிக்கல்கள் இதனால உருவாகலாம். இதற்கு பிரித்தானியா தலையிட்டு உடனடியாக மாற்று இடங்கள் மூலமாக எண்ணெய் எடுப்பதற்கான தீர்மானங்களுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வுல்வர்ஹாம்ப்டன் பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்துல பரிதாபகரமாக 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. 1 வயது மற்றும் 3 வயதான 2 குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக 30 வயதுடைய ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தீ விபத்துக்கு இவர் காரணமாக இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இது குறித்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க. வுல்வர்ஹாம்ப்டன் பகுதியில் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருந்தா, இந்த தொடர்ச்சியாக இந்த சேனல் நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.